ஆரம்ப காலகட்டங்களில் ராக்கெட் ஏவுதளங்களில் ராக்கெட் லான்ச் பண்ணுற இடத்துல அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கே உட்காந்துட்டு கண்ட்ரோல் ரூமில் நேரடி ஒளிபரப்பாக பார்க்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறத. ஓகேங்களா? காலகட்டம் நகர 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 அதோடைய மாற்றம் அப்படிங்கிறது இன்றியமையாதது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சிசிடிவி சர்வலைன்ஸ் உள்ளாடி தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேர்ல்டே இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், உண்மை தான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வெளியில் மாட்டி வச்சுருக்குறோம், நம்ம ரோட்டில் போனால் கம்பத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, நீங்கள் எங்கே போனாலும் இருக்கும். அவ்வளோ ஏன் நீங்கள் போயிட்டு வர பஸ்ஸுக்குள்ளாடி கூட ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும். இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ரூமில் கிளாஸ் ரூமில் கொண்டு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, முக்குக்கு முக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இது எதுக்கோசரம் இப்படி வந்திருக்குது? இதில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிசிடிவி கேமராவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 விதமான சிசிடிவி கேமரா இருக்குதுங்க. என்னென்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டம் கேமரா, 2வது புல்லட்டு, 3வது PTZ, 4வது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அண்ட் IP கேமரா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 4 கேமரா இருக்குதுங்க. அந்த 4 கேமராக்கு உண்டான வேலை என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நிதி நிறுவன அலுவலகம் வீட்டுக்குள்ளாடி மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா டம் கேமரா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூப் மாத்திரையை பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து டம் கேமரா. அதை நம்ம எந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணுறோமோ அது அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புல்லட் கேமரா. புல்லட் கேமரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாம்பு படம் எடுத்து இப்படி எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ எவ்வளோ லாங் வேணாலும் அது வந்து ஜூம் போகும். இன்னொன்று வந்து அந்த மாதிரி புல்லட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பப்ளிக் இடத்துலலாம் வந்து மாட்டி வைப்பாங்க. ஓகேங்களா? பப்ளிக் இடம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு, இந்த மாதிரி இடத்துலலாம். என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து அதிகப்படியான வெயில் பட்டாலும் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். உள்ளாடி கேமரா இருக்கிறதுனால கேமராவுக்கு அந்த எல்லாமே கிளியரன்ஸாக தெரியும். மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்குன்றது கிடையாது, வெயில் அடித்தாலும் அது வந்து பிளிங்க் ஆயிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, தெளிவாக தெரியும். 2வது புல்லட் கேமரா வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா. 3வது வந்து பார்த்திங்கன்னா PTZ கேமரா. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ஊரில் பண்டிகை போட்டாங்கன்னா, ஒரு கட்சி மீட்டிங் போட்டாங்கன்னா, அல்லது பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் எதாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டென்ட்டு போட்டு கண்ட்ரோல் ரூம் சிம்பிளாக பேசிக்காக கண்ட்ரோல் ரூம் வச்சு போலீஸ்லாம் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த PTZ கேமரா செக் பண்ணுவாங்க. இருந்த இடத்துல இருந்து ஜூம் போய் பார்க்குறது இதெல்லாம். ஓகேங்களா? இது வந்து PTZ கேமரா. 4வது கேமரா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெட்வொர்க் அண்ட் IP கேமரா. இந்த நெட்வொர்க் அண்ட் IP கேமரா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம இங்கே இருந்துக்கிட்டே எங்கே இருந்து வேணாலும் நம்ம அதை ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராவுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபோன்லேருந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறாங்களா, காலேஜ் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வலைதள பக்கம், இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜோட வலைதள பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் லாகின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லாகினுக்குள்ளாடி பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டு அந்த படிக்கிறவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய சீரியல் நம்பர் போட்டாங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் ரூமில் நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க முடியும். ஒரு கேமரா வழியாக வெவ்வேறு பாஸ்வேர்டு போட்டு எல்லாருமே பார்க்கக்கூடிய கேமரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அண்ட் IP கேமராமாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜு, அது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேமரா அப்படிங்கிறதுக்குள்ளாடி தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் எப்படி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிறத விட இன்னும் டபுள் மடங்கு ஆகும். பட்டி தொட்டி பஸ்ஸே போகாத ஊரில் கூட இன்றைக்கி வந்து கேமரா அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இதை யாரும் தடுக்க முடியாது. கேமரா இருக்கிறதுனால குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது குறைவாக நடக்குது. இப்போ அந்த இடத்துல கேமரா இருக்குது, இப்போ அந்த இடத்துல நம்ம போய் ஏதோ ஒன்று பண்ணோம்னா நம்ம அது மாட்டிக்குவோம், நம்ம முகம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவங்க கூட பயந்துக்கிறாங்க, மெட்டுறாங்க. எங்கே இது நாளைக்கு ஒரு எவிடன்ஸாக வந்துருமோன்னு சொல்லி அந்த இடத்துல நடக்க வேண்டிய குற்ற சம்பவம் அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தப்படுது ஒரு கேமரா காரணமாக. ஓகேங்களா? எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. நன்றி.